உங்களுடைய மாமா வீட் பட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு. தெய்வம் தந்த வீடு பட்டுக்கு அவங்க வீடு இருக்கு. ஹலோ फ्रेंड्स, வெல்கம் பேக் டு மாமா வீட் பட்டு. ஓகே, இன்னைக்கு என்ன vlogனா நம்ம சேனல்ல மீன் குழம்பு வைக்கிறது எப்படி நான் சொல்ல போறேன். புது சேனல் மாமா வீட் பட்டு சேனல்ல மீன் குழம்பு ரெசிபி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் வீட்டில் மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லா வீட்லையும் இப்படியான்னு சொல்லுங்கள். நம்ம போய் குழம்பு வைக்கிற வேலையை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வைக்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, கடுகு போட்டுட்டு மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியமே இந்த வடகம் தான். வடகம் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டு இந்த வெங்காயத்தை கொட்டிக்கோங்க. வீடியோக்குன்னு எடுக்கக்குள்ளதான் ஏதாவது ஒன்று தீஞ்சிரும் பார்க்குறேன். உடம்பு லைட்டாக தீஞ்சிச்சு. வந்து கேமரா நானே எடுத்துக்கிட்டு 1 by 1 எடுக்கிறதுக்குள்ளே தீஞ்சு போயிடுச்சு. இங்கே பக்கத்தில் அடுப்புல என்ன பண்ணுறேன்னா, அந்த திருவாச்சி ஊறுக்காய் இருக்குது இல்லையா, யாரெல்லாம் திருவாச்சி ஊறுக்காய் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அம்மாவுக்கு தான் அரைச்சி வச்சேன். கொஞ்சம் எண்ணெய் பத்தலையா, அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி திருப்பியும் வானலில் வதக்கிட்டுருக்கேன். எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். இந்த தழையே வந்து செம்ம வாசனையாக இருக்கும். இது தழை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். திருவாச்சி இலை. வெங்காயம் வதங்கிடுச்சு. உப்பு போட மறந்துட்டேன், இருந்தாலும் வதங்கிடுச்சு. தக்காளி இதுக்கப்புறம் தான் கட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கேமராமேன் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இது பாருங்க, வெங்காயம் போட்டேன் இல்லையா, அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜ்னா, புளியை வந்து கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். புளி எடுத்து ஊற்றிடுவேன். இது வந்து நம்ம வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள். இதை போட்டால் மீன் குழம்பு இருக்கிறதுலே சிம்பிளாக 5 நிமிஷத்தில் டக்குன்னு வைக்கிறது. பட் கொதிக்கிறது லேட்டாகும். நான் வச்சு பிடிச்சிட்டு வந்து ஃப்ரீயாக உட்காந்துப்பேன். இப்போ அது தாளிச்சு விட்டுட்டா வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் இந்த மாங்காவை வந்து அரிஞ்சு போடணும். இது எப்படின்னா, பிஞ்சி மாங்காய் வந்தால் நீங்கள் லாஸ்ட்டில் போடுங்க. மீன் குழம்பு சொல்கிற ஒரு டிப்ஸு. இப்போ இந்த மாங்காய் கல் மாங்காவாக இருக்கும்ல, நல்லா இறுக்கமாக இருக்கும், அதெல்லாம் கரையவே கரையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், புளி ஊற்றுறீங்க இல்லையா, அந்த ஸ்டேஜ்லேயே மாங்காவை போட்டுடணும். அப்போ தான் அந்த மீன் வெந்து முடிக்க அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மாங்காய் வெந்து முடிக்க நீங்கள் லாஸ்ட்டில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீன்லாம் நல்லா வெந்துடும், ஆனால் மாங்காய் மட்டும் வேவாது. ஆனால் இந்த மாங்காய் அப்படி இல்லை. இது வந்து பிஞ்சு மாங்காய் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது இது பார்க்குறதுக்கு. அதனால் இது நான் லாஸ்ட்டில் தான் போடுவேன். அரிஞ்சு வச்சுக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு சலசலவேன கொதிக்குது. மீன் குழம்பு இப்போ இது மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம மாங்காய் போட்டுடலாம். நம்ம வந்து எப்பவுமே மீனை வாஷ் பண்ணி குழம்பு ரெடியாக வர வரைக்கும் கீழே வைக்காதீங்க. தயவு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஏன்னா வெயில் நாள் இல்லை, மீன் வந்து கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து மீன் வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வாஷ் பண்ணி திருப்பி நீங்கள் குழம்புல போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், மீன் வந்து கொதிச்சிட்டு இருக்கு. இது வந்து லிஸ்ட்டிலே இல்லை இந்த கத்திரிக்காய். இப்போ வாங்கி குழம்புல போட்டோம் கத்திரிக்காய். இப்போ வந்து மாங்காய் தான் போடுறேன் இந்த ஸ்டேஜில். கொச்சிச்சு நல்லா குழம்பு. இப்போ மாங்காய் போட்டு ஒரு கொதிலே வெந்துடும் மாங்காய். அதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். மீன் மாங்காய் போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு பார்க்குறீங்களா, இது வந்து வச்சனுக்கு வந்து மீன்கார் வந்து வச்சன் மூஞ்சை பார்த்துட்டு குழந்தைக்காக 10 எறா எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக போட்டார். அதனால இது வந்து வச்சனுக்காக மட்டும். இது அது உள்ள கொஞ்சம் கொலன்னு இருக்குது மீன் சேனை. இந்த மீன் சேனையும் நான் போட்டேன். இப்போ நான் இதை என்ன பண்ணேன், வச்சனுக்கு சாப்பாட்டில் போட்டு பிடிச்சி ஊட்டிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்லாமாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு போட்டு வந்தாச்சு. மாங்காயும் வேணாம் மீனும் வேணான்னு சொல்லிட்டேன். வெறும் குழம்பு மட்டும் ஊற்றிட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். சீரியஸாகவே சொல்கிறேன், மீன் குழம்பு கேவலமாக தான் இருக்குது. நான் வச்ச ஸ்டெப் பை ஸ்டெப் வச்சது கரெக்டு. பட் மீன் ஃபால்ட்டு, நான் ஒன்றும் பண்ண முடியாது. மீன் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, பட் உள்ள ஆஞ்சாக கேவலமாக இருக்குது. செதிலெல்லாம் வந்து ரத்தமே இல்லை, ரத்தம் இல்லை, நொந்து போன மீன் நினைக்கிறேன். அதனால் மீன் வந்து எப்படி இருக்குன்னா, உண்மையாக சொல்லணும்னா மீன் குழம்பாவே இல்லை, கருவாட்டு குழம்பு டேஸ்ட்டு தான் இருக்குது. ஸோ சத்தியமாக நான் வச்ச மாதிரியே வைங்க. ஆனால் டேஸ்ட்டு நல்ல மீனாக இருந்தால் டேஸ்ட்டு செமையாக வரும்.
நொந்து மீனாக இருந்தால் டேஸ்ட்டு கருவாட்டு குழம்பு டேஸ்ட்டு தான் வரும். என்னம்மா குழம்பு வேறு லெவலா? கத்திரிக்காய்மா அதுக்கு தான் சாப்பிட்றேன். இன்னும் மீன் டேஸ்ட்லாம் பார்க்கலாம். ஆனால் கருவாட்டு குழம்பு வாசனை வருது. ஆமாம்ல, குழம்பு வாசனே கருவாட்டு. சரி சாப்பிடுங்க, அப்புறம் என்ன பண்ணுறது. நெக்ஸ்ட் உனக்கு ஒரு தட்டு போடலாமா? நீங்க ரிவ்யூ கொடுக்கும்போதே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இருந்தாலும் என்ன பண்றது, நான் அதுதான் ஷார்ட் ஆகணும். ஆனா பட்டுக்கு வந்து தலையெழுத்து இல்லை. பட்டுக்கு வந்து தெய்வம் தந்த வீடு, பட்டுக்கு அவங்க வீடு இருக்கு. அதனால பட்டு எது நல்லா இருந்தாலும் அவங்க வீட்டில் போயிட்டு சாப்பிட்டுருவான். இங்கே பாருங்க, போட்ட ரவா சாப்பாட்டுலேயே நான் அப்படியே வச்சிருக்கேன். இப்போ நான் கிளம்பி எங்கள் வீட்டுக்கு ஓடுருவேன் சாப்பிட்றதுக்கு. என்ன பட்ட போட்ட கொஞ்சம் சாப்பாடு தான் இருக்குது, காலி ஆகலை. காலி ஆகலை. அதனால என்ன பண்ணுவேன், அம்மா வீட்டுக்கு ஓடுருவேன். அம்மா வீட்டுக்கு ஓடுரு. ஸோ இன்னைக்கு மீன் குழம்பு வேறு லெவலாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளுடைய மாமா வீட் பட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பை பை பாய்.